ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், இந்த விஷயத்தை விட்டுட்டா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை விட்டோம் அப்படின்னா தான் லைஃப் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தணும்னா தான் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை விடணும். இன்றைய தினத்தை விட்டோம்னா தான் அடுத்த தினமே கிடைக்கும். எப்படின்னா இன்றைய தினத்தில் நடந்த விஷயங்களை நம்ம விட்டோம் அப்படின்னா தான் அடுத்த நாளை நம்ம வாழ போவோம். இல்லைனா இன்றைய தினத்தில் நடந்த விஷயங்களே பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி தான் ஒருத்தர் அவசரமாக என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அவர் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காருன்னா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு. நேராக போய் டாக்டரை மீட் பண்ணுறாரு. அங்கே போய் மீட் பண்ணோன்னே டாக்டர் சொல்கிறாரு, புரியுதுங்க, அவங்களோட அவசரம் புரியுது, உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. இவர் அதை நேராக எடுத்துகிட்டு போய் அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரார். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் பார்க்கும்போது உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்னைய பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் போயிட்டு 2 நாளுக்கு அப்புறம் போய் அந்த டாக்டரை பார்க்க போகிறாரு. அந்த டாக்டரு, உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நான் பார்த்தேங்க, உங்களுக்கு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் கொஞ்சம் மனசு திருப்தியாகவே இருக்குது. இருந்தாலும் டாக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. குடிப்பேனே, ஒரு நாளைக்கு ஒரு 6-7 தரம் டீ குடிப்பேன் அப்படிம்பாரு. டீ மட்டும்தானே இல்லை காஃபி எதுவும் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது, இல்லை டீ மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னாரு. சரி, உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங், இந்த சிகரெட் ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஒரு நாளைக்கு 6 தரம் டீ குடிக்கும்போது எப்போம்லாம் குடிக்கணும் அப்போம்லாம் தம் அடிச்சிருவேன், சிகரெட் குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். இதை தாண்டி வேறு ஏதாவது இந்த ட்ரிங்க்ஸு ஏதாவது குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால், ஆமாம், அது மோஸ்ட்லி கண்டிப்பாக வீக்லி எல்லா சாட்டர்டேவும் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய்மெண்ட்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, உங்களோட லங்ஸ், அதாவது உங்களோட அந்த நுரையீரல் பார்த்தோம்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அப்புறம் உங்களோட வகுறு நிறைய இடங்கள்ல பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்ததாக உங்களோட லிவரும் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னுமே டீ குடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே அவனுக்கு பதட்டமாயிருது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, என்ன டாக்டர் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பழக்கங்கள்லாம் விட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைன்னா உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கையில் கொடுக்குறாரு. சில விஷயங்களை விட்டோம் அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா சில விஷயங்களை விட்டு போகும்போது தான் அந்த வாழ்க்கை அடுத்த லெவலுக்கே போகும். ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்களால பழி சொல்கிறது, மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னோட கடின உழைப்பால் தான் நான் சக்ஸஸ் ஆனேன், என்னாலலாம் அச்சீவ் பண்ணேன் அப்படிம்பீங்க. அதே விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா என்ன சொல்வீங்கன்னா, அது என்னால் ஃபெயிலியர் ஆகலை, அடுத்தவங்களால ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க அப்படி பண்ணதுனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் சரியான நேரத்துக்குலாம் கிளம்பிட்டேன், அந்த பஸ் லேட்டாக வந்துருச்சு, அந்த பஸ் சரியாக வந்துருந்துன்னா நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணியிருப்பேன், இல்லைனா நான் போய் அந்த காம்படிஷனில் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்குன்னா என்னோட பார்ட்டை நான் சரியாக செஞ்சுட்டேன், நான் சரியாக இருந்தேன், அடுத்தவங்க சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அது எங்கே லெவலில் போவோம் அப்படின்னா நேரத்து மேலேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. எனக்கு நேரம் சரியில்லை, நேரம் சரியாக இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நேரத்து மேலே பழி பண்ணுறது. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல விடணும். இந்த விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால் உங்கள் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இந்த அடுத்தவங்க மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயத்த முதல்ல விடணும். அப்படின்னா லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்ததாக நிறைய இடங்களில் சர்வசாதாரணமாக பேசுகிற வாசிகள், நான் சரி கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப ஈஸியாக மறந்துடுவேன், நான் ஒரு சோம்பேறிப்பேன், எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்க கழகத்திலே இருப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக விட்டுருவீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறையா பவர் இருக்குது. வார்த்தைகள் விடுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு பவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரியாமல் சொல்கிறது. சும்மா விளையாட்டுக்குனாலும் அந்த வார்த்தை சொல்லுவீங்க, அந்த வார்த்தைக்கான பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன வார்த்தை விடுறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். அந்த உணர்ச்சி தான் உங்களோட ஆக்ஷனை உருவாக்கும். அதனால் விடக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து விடணும். உங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக எப்போதுமே பேசக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு காமெடி பேசுகிறீங்களா இல்லை எப்படி பேசுனாலும் சரி, உங்கள் மீது நீங்கள் எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களை பேசவே கூடாது. சில நேரங்களில் நிறைய இடங்களில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் பாடுபட்டு இருப்பீங்க.
அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா வந்து அதுலேருந்து வெளியவே வராம, எதனால எனக்கு வந்து இந்த மாரி நடந்தது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கு? அப்படின்னு சொல்லி உங்க மீது வந்து நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால கடந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள உங்கள வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அத உங்களால மாத்தவும் முடியாது. அதனால கடந்த காலத்துல நடந்த ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அந்த விஷயங்கள வந்து நெனச்சு பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்க இப்ப இந்த நேரத்துல கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேரத்தையும் நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். கடந்த கால வாழ்க்கையிலேருந்து உங்களால எதுவுமே எடுத்துட்டு வர முடியாது. அதனால அதிலிருந்து வெளிய வாங்க. அதிலிருந்து வெளிய வரணும். ஆனா உங்கள்ல இருந்து கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயத்துலேருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க கத்துக்கிடலாம். என்ன அப்படின்னா ஒரு லெசன். லெசன மட்டும் கத்துக்கங்க. அந்த கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்ல இருந்து. ஒரு பறவை வந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படுது அப்படின்னா, தன்னோட சிறக வந்து விரிக்கணும். அதே நேரம் அந்த தரையிலேருந்து மேல வரணும். இல்லன்னா அந்த பறவையால பறக்க முடியாது. அதே நேரம் ஒரு மரம் வந்து வளரணும் அப்படின்னா, தன்னோட பழைய இலைகள வந்து விட்டுட்டு, மீண்டும் பல கிளைகள உருவாக்குனா தான் அந்த மரம் வந்து பழைய லெவல்ல வளர முடியும். இல்லன்னா அந்த மரத்தால வளர முடியாது. வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, சில விஷயங்கள வந்து நீங்க விட்டா தான் உங்களால வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நீங்களும் வந்து ஒரு மரம் போல வளரணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள விட்டு குடுத்தா தான் புதிய புதிய லெவல்ல உங்களால வளர முடியும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, எப்படி இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் விட்டா தான் வாழ முடியுமோ, அதே மாரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நீங்க நெறைய விஷயங்கள வந்து விட்டு குடுக்கணும். அப்படி விட்டு குடுத்தா தான் வாழ்க்கை வந்து நல்லாருக்கும். நீங்க வந்து விஷயத்துல வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து கெடுதல்கள் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே விட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்ட பத்திய கருத்துக்கள நீங்க Facebook, Instagram, LinkedInல PAP பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல நீங்க எனக்கு எப்போதும் மெசேஜ் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.